தயவு செஞ்சு எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட முயற்சி செய்யுங்கள். இந்த மாவட்ட நிர்வாகத்தின் இந்த கொடுமையான போக்கை கண்டிக்க வேண்டும். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அவருக்கு தான் வந்துருச்சு, எனக்கு என்ன, எனக்கு தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம நாம எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இவர்களுடைய இந்த தீய எண்ணத்தை முறியடித்தே ஆக வேண்டும். அரசு என்னென்ன நலத்திட்டங்களையோ அல்லது திட்டங்களையோ கொண்டு வருகிறதோ அத்தனையும் நாம செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆனால் தனி மனிதராக ஒரு மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய திருப்திக்காக ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்ய முடியாது. அத்தனை பேரும் வருங்கள். வியாழந்தோறும் நடைபெறக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். எதற்காக இரவு 8 மணி வரை இவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார்? எந்த அரசு ஆணையிலே உள்ளது இரவு 10 மணி வரை மகளிரை அமர்த்து வைத்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்ல? அத்தனை பேரும் புறக்கணியுங்கள். சனி ஞாயிறுல இனிமேல் நடத்தக்கூடிய எந்த ஆய்வுக் கூட்டத்திலும் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள். தலைக்கு தூக்கம் வந்து விடுமா? பார்த்து விடலாம் என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் என்று. நண்பர்களே, கால சூழ்நிலை சரியில்லை. அரசும் நமக்கு ஆதரவாக இல்லை. நம்மை நாமே காப்பாற்றிக் கொண்டால் மட்டும்தான் உண்டு. ஆகவே இந்த தீர்வு செயலியை கட்டாயம் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் ஒரு அமைச்சர் வருகிறார், அங்கே வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார், அங்கே மேடை அமைக்கின்றோம், சாமியானா போடுகின்றோம், கார்பெட் விரிக்கின்றோம், வரக்கூடிய அமைச்சருக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்கின்றோம், மக்களுக்கு உணவளிக்கின்றோம். அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று யாராவது கேட்டார்களா? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஆளும் அரசும் அரசு நிர்வாகமும் நம்மை லஞ்ச ஊழலுக்கு தள்ளுகிறது. ஆக வருங்காலத்தில் இன்னும் ₹1 கூட யாரும் செலவு செய்யாதீர்கள். வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சியர் செய்து கொள்ளட்டும். அவருக்கு அத்தனை சக்தியும் உள்ளது. ஏனென்றால் வானளாவிய அதிகாரத்தை கொண்டவர் மாவட்ட ஆட்சியர். சாமியானா அமையுங்கள், கார்பெட் விரியுங்கள், தண்ணி வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணுங்கள், முந்திரி கொடுங்கள், திராட்சை கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். ₹1 ஒரு டீ கூட வாங்கி தராதுங்க. இஷ்டம்னா வந்து கலந்துக்கிட்டு இல்லைன்னா போயிட்டே இருக்கட்டும். நம்ம வேலையை நம்ம செய்வோம். பயனாளிகளை கூட்டிட்டு வருவோம், அமர வைப்போம். அவ்வளவுதான் நம்மளால முடியும். பயனாளிகள் பட்டியலை ரெடி செய்வோம். ₹1 கூட செலவு செய்யாதீங்க. வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னது? ஜிபேல நம்ம மாமா மச்சானுக்கு ஒரு ₹5 அனுப்ப முடியல. நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு ₹5000 போட முடியல. அதுக்கும் கேள்வி வருது. ஜிபேலையும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது. நடுவழியில் ஏதாவது பிரச்சனைனா அப்படியே அந்த இடத்தையே கடந்து சாக வேண்டியதான். இதுதான் நிர்வாகம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த சட்டங்களை இன்னும் வைத்துக் கொண்டு நம்மை உயிரோடு கொன்று கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசு வந்தாலும் அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதையே ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள். ஆகவே நண்பர்களே, நாம் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். எனவே அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுங்கள். இங்கே வில்லேஜ் சென்டர், நான் விஓஓ, நான் தாசில்தார் அப்படின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம எல்லாமே ஒண்ணுதான். கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். இப்ப வந்திருக்கிற அந்த தீர்வு செயலி நம்மை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய ஒரு செயலி. ஆக இதை கட்டாயம் நாம் புறக்கணித்தே ஆக வேண்டும். நம் உயிரே போனாலும் இந்த தீர்வு செயலியில் வேலை செய்வதில்லை என்ற முடிவை அத்தனை பேரும் ஒருமனதாக தேர்ந்தெடுங்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.